வணக்கம். எனது பெயர் ராஜாராம். நான் முன்னாள் மத்திய சுங்க இலாகா கண்காணிப்பாளர், முன்னாள் மூவேந்தர் அரசு ஊழியர் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர், தற்பொழுது மூவேந்தர் வழக்கறிஞர் என்ற அமைப்பினுடைய மாநில தலைவர் பேசுகின்றேன். பட்டியல் வெளியேற்றம் என்று எம் மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுவிட்டேன். தற்பொழுது அரசியல் அதிகாரம் என்ற தலைப்பில் பேசுகின்றேன். அரசியல் அதிகாரம் என்றால் அண்ணல் அம்பேத்கர் அறிவுலக மாமேதை, அவர் மனித வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் அனைத்துமே அவர் கூறிவிட்டு சென்று விட்டுகிறார். அவருடைய மானுட வாழ்க்கையில் என்ன விஷயத்துக்கு எடுத்தாலும் அதில் அவர்கிட்ட அந்த தத்துவங்களை நாம் டிரைவ் பண்ணிக்கலாம். அந்த வழியில் பொலிட்டிக்கல் பவர் இஸ் பனாசியா ஃபார் ஆல் டிசீசஸ் என்று சொன்னார். அதாவது அரசியல் அதிகாரம்தான் அனைத்துக்கும் அருமருந்து என்று சொன்னார். அது இன்றளவும் இல்லை, என்றளவும் உண்மையாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாடு வல்லரசாக 2020 ஆகும் என்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். அது ஆகலை, அது ஆகாதுங்கிறது அந்த காலத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர் சொன்னார். ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய வளர்ச்சி 100% எட்ட வேண்டும் என்றால் அது அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அது அல்லாமல் வேறு என்னதான் வளர்ச்சி அடைந்து இருந்தாலும் 40% வளர்ச்சி அடைந்ததாகவே தான் இருக்கும் என்று சொன்னார். அது மாதிரித்தான் இருக்கின்றது. அரசியல் அதிகாரம் இல்லாத மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்கள் என்றைக்கு வளர்ச்சி அடைகிறாரோ அன்றைக்கு தான் இந்த நாடு வளர்ச்சி அடைந்ததாக கருதப்படும், அந்த நிலைக்கு வரும். இப்போது என்னை பொறுத்த அளவில் என்னென்னா, அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு இன்றைய நாட்டில்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது தமிழகத்தில்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அரசியல் என்பது கேஸ்ட் பேஸ்டு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. பஞ்சாயத்து தேர்தலிருந்து எம்பி எலெக்ஷன் வரைக்கும் அந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் அந்த பகுதியில் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வாழ்கிறார்களோ அவர்களைத்தான் அந்த அரசியல் கட்சியை வேட்பாளர்களாக நிறுத்துது. எம்எல்ஏ எலெக்ஷனில் அதே கேஸ் தான், எம்பி எலெக்ஷனில் அதே கேஸ் தான். எனவே இப்படிப்பட்டவர்களால் இருக்கும் பொழுது அண்ணல் அம்பேத்கரால் பெறப்பட்டு தந்த ரிசர்வேஷன் என்ற பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் இருந்து வெற்றி பெற்று வரக்கூடிய எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ இந்த மக்களுக்கான கோரிக்கைகளுக்கு அதிகமாக குரல் கொடுப்பதில்லை, பேசுவது இல்லை. இவர்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான எந்த சான்றுகளும் இதுவரைக்கு அதிகமாக இல்லை. ஏதோ 1 or 2 மேபி இல்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. அதில் இந்த அரசியல் கட்சிகள்லாம் கேஸ்ட் பேஸ்டு ஆர்கனைசேஷன் என்ற மாதிரி அந்தந்த பகுதியில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க, போகிறாங்க. அது கூட்டணி பலத்தை பொறுத்தா இருக்குது. இது மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு என்னென்னா, என் மக்களுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் என்னைக்கு தமிழ்நாட்டில் தோன்றுச்சோ அன்னைக்கில் இருந்து இந்த பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக இந்த மூவேந்தர் வழிவந்த தேவேந்திர குல வேளாளர், குடும்பர், காலாடி, பன்னாடி, பள்ளர், மள்ளர், இவர்களுடைய வாழ்வாதார உயர்த்துவதற்கு இந்த இதிலிருந்து வந்தவங்க யாரும் குரல் கொடுக்கறதில்ல. வாழ்வாதாரம் மேம்படலை. ஏன்னா இவர்களுக்கான பிரதிநிதிகள் அண்ணல் அம்பேத்கரால் முன்மொழியப்பட்ட இரட்டை வாக்குரிமை என்று இருந்தால் இந்நேரம் இந்தியாவே வல்லரசாக போயிருந்திருக்கும். அது வேறு விஷயம். அந்த இரட்டை வாக்குரிமை இல்லாதனால இந்தியா என்றைக்குமே வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கம்மி. நான் என்னுடைய சமூக மக்களுக்காண்டி சொல்ல வரேன்னா, சமூகத்துக்காக வேண்டி பேசக்கூடாது, குறிப்பிட்ட இதுக்காண்டி பேசக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் இவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் என்பதற்காக வேண்டி நல்லெண்ணத்தோடு பொது நோக்கோடு நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா தேர்தல் வருது. இந்த மக்களெல்லாம் இந்த குறிப்பாக திராவிட இயக்கங்கள் தோண விட்டு இந்த வெகுஜனமாக எல்லா மக்களையும் ஏமாத்துறத அவங்களுடைய பழக்கமாச்சு. ஆரம்ப காலத்தில் இது உருவாகும் போதே ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம். நாங்கள் 3 படி ஜெயிச்சு வந்தாங்க, 3 படி அரிசி போடலை, படிப்படியாக போடுவோன்னு ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. அப்போ ஏமாத்துதானே தான் இன்றைக்கி வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் ஏமாந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற ஏதோ இந்த எலும்பு துண்டு போடுவாங்களே அதை மாதிரி போட்டுக்கிட்டு ஓட்டு பேலட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் புல்லட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பழமொழி இருக்குது. அது யதார்த்தமான உண்மை.
இவங்கள் வந்து இவங்க கையில் இருக்க அந்த ஓட்டு இருக்கே, ஓட்டு வந்து புல்லட் இல்லை, ஒரு வெடிகுண்டு மாதிரி ஆயுதம். இதையெல்லாம் இவங்களை ஏமாற்றக்கூடியவங்ககிட்ட, ஏதோ எலும்பு துண்டை போடுறவங்ககிட்ட அவனுக்கு ஓட்டை போட்டுட்டு அவன் வந்து அதை மொத்தமாக வாங்கி வச்சு இந்த சமூக மக்கள் மேலே போடுறான், ஜெயிச்சு வந்த விட்டு. இவங்கள் வந்து செய்வது தெரியாமல் நிலை குலைஞ்சு போய் இருக்கிறதான் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு தென் மாவட்டங்களை சமீப காலமாக எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த விட்டு எத்தனை கொலைகள், மாதம் 2 பேர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் வெட்டுப்பட்டு சாகிறாங்க. அதற்கு எந்த கட்சியும் குரல் கொடுக்கிறது கிடையாது, எந்த ஒரு அமைப்பும் குரல் கொடுக்க கிடையாது. அரசாங்கம் அதற்கான வேலை செய்யும் அப்படின்னா அந்த கான்விக்ஷன் ரேட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதற்கான வேலை செஞ்சுருந்தால் அந்த தண்டனை விகிதமாவது கூடியிருக்கணுமில்ல, அதையும் கூடமில்லை. பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகள் அதிகரித்து இருக்கின்ற புள்ளி விவரங்கள் அவங்களே சொல்கிறாங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோவே காமிக்குது. எனவே இதுகளுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்க இந்த மக்கள்கிட்டருந்து பிரதிநிதிகள் வந்தால்தான் இதுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க. அம்பேத்கர் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் பவர் இஸ் பனாசியா ஃபார் ஆல் டிசீசஸ்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். இது வராதுனால வேண்டிதான் இந்த மக்கள் வந்து சீர்குலைஞ்சு இந்த 75 வருஷமாக வந்து இவனுக்கு ஓட்டு போட்டால் அவன் ஜெயிச்சிருவான், அவனுக்கு ஓட்டு போட்டால் இவன் ஜெயிச்சிருவான், இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது, இவனுக்கு ஓட்டு போடணும்னு போடுறதுனால யாருக்கு நீ ஓட்டு போட்டாலும் உன்னுடைய நிலைமை மாறப்போகிறது இல்லை, மாறலை. இது வரைக்கும் யதார்த்தம் தான் ஒன்று. உன்னுடைய பிரதிநிதிகளை நீ தேர்ந்தெடுத்து உனக்கான அரசியல் அதிகாரத்தை பெறாமல் அவங்க போய் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல, சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல குரல் கொடுக்காம உனக்கான அரசியல் வராது, அதிகாரம் வராது, உனக்கான கோரிக்கைகள் நிறைவேறாது என்பது தான். எனவே வருகின்ற தேர்தலில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் போன எலெக்ஷனில் ஆலங்குளம் தொகுதியில் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் நிற்கிறாரு. அந்த சமூகத்துக்காரங்கெல்லாம் ஒன்று போல் ஒற்றுமையாக ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு போட்டார். எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஓட்டப்படாத நிற்காரு, அங்கே அதிகமாக ஓட்டு நிற்கிற 6,000 ஓட்டு போடுற. நீ இந்த 6,000 ஓட்டு போடுறது வந்து அரசியல் அரங்கில் உன்னை மற்ற அரசியல் கட்சிக்காரங்களாம் எப்படி இடம் போடுவாங்கன்னா, இவனுங்களுக்கெல்லாம் அந்த எலும்பு துண்டு மாதிரி போட்டால் போதும், இவன் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நிலைப்பாட்டை எடுத்து உன்னுடைய வாக்குகளை வாங்கி அவர்கள் வளங்கொழித்து கொள்கிறார்கள். நீ வறுமை கோட்டுக்கு கீழே பின்னாடி போய்கிட்டே இருக்க இந்த சமூகம். இன்னும் ஒன்று சொல்லப்போனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ராமநாதபுரம் தொகுதியில் எங்கள் சமூகத்தை விட குறைந்த வாக்கு உள்ள ஒருத்தர் நிற்கிறாரு. இன்னொருத்தர் நிற்கிறாரு, எங்கள் சமூகத்தை சேர்ந்த செந்தில் மல்லர் என்பவரும் அங்கே போய் போட்டி போடுறாரு. இவனுக்கு பூரா என்ன பண்ணுறான், அவனுக்கு ஓட்டு போட்டால் இவன் ஜெயிச்சிடான், இவனுக்கு ஓட்டு போட்டால் அவன் ஜெயிச்சிருவான்னு சொல்லி இந்த செந்தில் மல்லருக்கு ஓட்டு போடாங்க. யாருக்கோ ஓட்டு போட்டாங்க, யாரோ ஜெயித்தாங்க. இப்போ ஜெயிச்சு வந்த விட்டு நான் அவனுக்கு தான் ஜெயிக்கணுங்கிறக்காண்டி ஓட்டு போட்டேன்னு சொல்லி பெருமைப்பட்டவன் என்ன ஆகுது, என்னைய வந்து கீழக்கன்னிசேரியில் நோண்டுறான் அப்படிங்கிற, முதுகுளத்தூரில் நோண்டுறாங்கிற, பரமக்குடியில் நோண்டுறாங்கிற, இளமனூரில் நோண்டுறாங்கிற, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசாங்கத்தால் கட்டி கொடுத்த கடைகளை பூரா அவன் தான் வச்சுக்கிட்டான், ஏன்னா கொடுக்க மாட்டீங்கிற. அதுதான் விடியான் 4 ஒன்றியங்களை வந்து நியமித்தாங்க. அதில் எங்களுக்கு நாங்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஏரியாவில் கூட அந்த ஒன்றியத்தில் எங்களுக்கு வந்து பொறுப்பாளர் பதவி கொடுக்கல இந்த கட்சியிலங்கிற. எதுக்கியா கொடுப்பான், நீ இப்படி இருந்தால் உனக்கு எப்படியா கொடுப்பான்? அதனால் நீ மனிதனாக மாறணுமா இல்லையா? மாறி எடுத்து அடுத்தவங்களை மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணுமா இல்லையா? இருந்தால் தானே அவங்களுக்கு இது கிடைக்கும். ஒருத்தர் நிற்கிறாரு, 40,000 ஓட்டு அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீ மக்களாக இருந்ததுனா தானே உன்னை மக்கள் மதித்து உங்களுக்கான மரியாதை கொடுப்பாங்க, மரியாதை கிடைக்கும், நீ அரசியல் அரங்கில் போக முடியும், வாழ்க்கை தரம் முன்னேற முடியும். மக்களாக இல்லாமல் மக்கள் மாதிரி இருந்தால் எப்படி உனக்கு அரசியல் அதிகாரம் கொடுப்பாங்க? நீ உன்னுடைய பிரதிநிதி எப்படி போக முடியும்? உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி முன்னேற முடியும்? எனவே உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும்னா வரும் தேர்தல்களில் நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து உங்களுக்கான பிரதிநிதிகள் யாரோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அரசியல் அதிகாரம் கொடுக்காங்களோ, உங்களுடைய நலனுக்காக வேண்டி உத்தரவாதமாக இருப்பார்களோ அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த வீடியோவின் நோக்கம். நன்றி.